ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காணங்கத்த கருவாடை வச்சு அருமையான ஒரு கருவாட்டு குழம்பு டிஷ் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு முள்ளங்கி, 2 உருளைக்கிழங்கு, 2 முருங்கைக்காய், 3 கத்திரிக்காய், 2 பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை. இப்போ செய்முறை பார்த்தலாம் வாங்க. அடுப்பில் கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட பூண்டு சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறினோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முள்ளங்கி சேர்த்துக்கலாம். முள்ளங்கி முன்னாடியே சேர்த்து வதக்கிடுவோம். முள்ளங்கி கொஞ்சம் நல்லா எண்ணெயில் இப்படி வதக்கிப்போம். ஏன்னா முள்ளங்கி இன்னும் ஒரு வாசம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டோன்னா அது இருக்காது. முள்ளங்கி நல்லா வதங்கட்டும். முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ மற்ற காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம்.
இப்போ இது அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. வாங்க ஒரு வாட்டி கடாய் எடுத்துப்போம். காயெல்லாம் ஒரு அரை பதம் வெந்துடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூன் குட்டி. பெரிய ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவாடு குழம்புனா கருவாடில் நிறைய உப்பு இருக்கும், அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவைன்னா நம்ம அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா புளி ஊற்றிக்கலாம். இப்போயே புளி ஊற்றினா காய் எதுவும் வேகாது. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு குழம்பு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி இப்போ புளி தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அப்புறம் கருவாடு போட்டுக்கலாம். இப்போ புளி ஊற்றி குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஏன்னா கருவாடெல்லாம் இதுவாகிடும், பீஸ் பீஸாக வெளியே வந்துடும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஃபுல்லாக கொதிக்க வச்சு சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். நல்லா வாசமாக இருக்கும். கருவேப்பிலை போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். கருவாடெல்லாம் இப்பயே தனித்தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த கருவாட்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.